Example 3 பாருங்க. Using the number line, write the integer which is 5 more than minus 6. அப்படின்னா நம்பர் லைன் நம்ம டிரா பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுல வந்துட்டு இன்டிஜர் 5 யூனிட்ஸ் வந்து ஜம்ப் பண்ணணும்னு அர்த்தம். -6லேருந்து 5 யூனிட்ஸ் ஜம்ப் பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மோர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மோர் தென் அப்படின்னா -6 விட அதிகமா. அப்போ வந்துட்டு -6 விட அதிகமா உள்ள நம்பர்ஸ் என்ன இதுல பாருங்க. இப்போ நம்பர் லைன் டிரா பண்ணியிருக்கோம். -1, -2, -3, -4, -5, -6. இப்ப வந்து இதுல வந்து -6ல நம்ம கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து மோர் தென் 5 ஜம்ப். அப்போ இதுல இருந்து 1 2 3 4 5 இங்க என்ன இருக்கு -1. ஏன் வந்து இப்படி நம்ம ரைட் சைடுல ஜம்ப் பண்றோம் அப்படின்னா -6 விட பிக் நம்பர் மோர் அப்படிங்கிறது -5 தான். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 இருக்கு இல்லையா, இதுல வந்து 1 விட பிக் நம்பர் 2, 2 விட 3 இப்படி போகும். ஆனா நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வந்து அப்படியே ஆப்போசிட்ல -6 விட பிக்ன்றது -5, 5 விட 4, 4 விட 3 அந்த மாதிரி. சோ 5 மோர் தென் -6 அப்படிங்கும்போது நம்ம ரைட் சைட் ஜம்ப் பண்ணோம்னா 5 யூனிட் ஜம்ப் பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து -1. அப்ப ஆன்சர் என்ன -1. புரியுதா? எக்ஸாம்பிள் 4 பாருங்க. Find the numbers on the number line that are at a distance of 3 units in the opposite direction to -2. இது புரியுதா? என்னன்னா -2ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு போத் சைடு நம்ம மூவ் பண்ணணும். எத்தனை யூனிட்? 3 யூனிட்ஸ் நம்ம மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்பர் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இதுல எதுல இருந்து -2ல இருந்து, சோ இங்க இருந்துட்டு ஓகேவா, ரைட் சைடுல 3 யூனிட்ஸ், லெஃப்ட் சைடுல 3 யூனிட்ஸ். அப்போ இந்த ஆரோ போடணும். 1 2 3 என்ன வருது? 3 யூனிட்ஸ் மூவ் பண்ணும்போது ஆன்சர் வந்து இங்க 1 இருக்கு ரைட் சைடுல. அதே இந்த லெஃப்ட் சைடுல நம்ம மூவ் பண்ணும்போது 1 2 3 -5 வருதா? சோ வந்து ரைட் சைடுல வந்துட்டு 1 ஆன்சர் இருக்கு பாருங்க. 1 ஆன் த ரைட் ஆஃப் -2. -2ல இருந்து ரைட் சைடு வர ஆன்சர் வந்து 1. அதே மாதிரி -5 டு தி லெஃப்ட் ஆஃப் -2. -2ல இருந்து லெஃப்ட்ல வர ஆன்சர் -5. ஓகேவா? இது புரியுதுல? ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறதுனால நம்ம ரெண்டு சைடுமே மூவ் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்து எக்ஸாம்பிள் 5ல find the predecessor and successor of 0 and -8 on a number line. predecessorனா முன்னாடி உள்ள நம்பர், successorனா பின்னாடி உள்ள நம்பர். ஒரு நம்பருக்கு இப்ப 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன வரும்? -1 வரும். 0க்கு ஆஃப்டர் உள்ள நம்பர் என்ன? +1. அதுதான் இங்க predecessor successor நம்ம சொல்றோம். இப்ப நம்பர் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு 0 இருக்கு இல்லையா, இந்த 0க்கு predecessor என்ன? -1, முன்னாடி உள்ள நம்பர் -1, சக்சஸர்ன்றது +1. அப்போ ஆன்சர் என்ன? சக்சஸர் ஆஃப் 0 இஸ் +1. அதாவது 0வோட +1 ஆட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 1. predecessor ஆஃப் 0 இஸ் -1. ஒரு 1 வந்துட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சோ -1. கன்ஃபியூஷன் வேணாம். predecessorனா முன்னாடி உள்ள நம்பர், சக்சஸர்னா 0க்கு ஆஃப்டர் நம்பர். அவ்வளவுதான். 0க்கு ஆஃப்டர் நம்பர் 1, பிஃபோர் நம்பர் -1. புரியுதா? அதே மாதிரி -8க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து இந்த நம்பர் லைன்ல பாருங்க, -9, -7 போட்டுறாதீங்க. predecessor வந்து -9 ஆப்போசிட்டா வரும். பாசிட்டிவ் நம்பருக்கும் நெகட்டிவ் நம்பருக்கும் ஆப்போசிட்டா வரும். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. -8க்கு predecessorன்றது -9, -8க்கு சக்சஸர்ங்கிறது -7. கிளியரா? இதுல போட்டிருக்காங்க பாருங்க. சக்சஸர் ஆஃப் -8 இஸ் -7 and the predecessor of -8 is -9. எக்ஸாம்பிள் 6ல கம்பேர் -14 and -11 கொடுத்திருக்காங்க. -14ஐயும் -11ஐயும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க 0ல இருந்து இங்க வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஏன்னா மைனஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நமக்கு வேணும். அதனால இது மட்டும் நம்ம நிறைய போட்டுக்கிறோம். இதுல வந்துட்டு -14 இங்க இருக்கு, இது இருக்கு, -11 இங்க இருக்கு, இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதையும் நம்ம கம்பேர் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ல எப்பவுமே 14 பெருசா 11 பெருசா, அதாவது எது பிக் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 14 தான் பிக் நம்பர். இதுவே நெகட்டிவ் நம்பர்ல 14 பிக் நம்பரா -11 பிக் நம்பரா அப்படின்னு பாத்தீங்கன்னா -11 தான் பிக், -14ங்கிறது ஸ்மால். ஸோ இது வந்து லார்ஜர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர். புரியுதா? அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்? இருக்கு பாருங்க. -14 இஸ் லெஸ் தென் -11. புரியுதா? இதுவே பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா இப்படி வரும்.
14 is greater than 11. இது பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, அதனால -14 தான் சின்னது. அடுத்தது எக்ஸாம்பிள் 7 பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இங்க கொடுத்திருக்க இன்டிஜர்ஸ் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இது எப்படி எழுதலாம்? நம்பர் எழுதிருக்கேன் இல்ல பாருங்க. இது வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் தனியா எடுத்து எழுதிப்போம். நெகட்டிவ் நம்பர்ஸ் என்னென்ன? -15, -7, -5, -20 இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1, 3, 0 போடக்கூடாது. ஏன்னா 0 வந்து பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல இங்க என்ன இருக்கு? 12 இருக்கா? 12, 3, 1, 25 and 18 கிளியரா? இது வந்து எடுத்து எழுதிருக்கோம். அடுத்தது வந்துட்டு இப்ப வந்து 0ங்கிறது பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ்லன்னு சொல்லணும் இல்லையா, அதனால அது வந்து மிடில்ல தான் வரும். இப்ப வந்துட்டு நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். அசெண்டிங்கிறது பிக் டு ஸ்மாலா, ஸ்மால் டு பிக்கா? அசெண்டிங்கிறது ஸ்மால்ல இருந்து பிக் தான் எழுதணும். டிசெண்டிங் தான் பிக் டு ஸ்மால். இப்ப ஸ்மால் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் தான் நம்ம எழுதுறோம். இதுல வந்து எது வந்து ஸ்மால், இதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா நெகட்டிவ்ல இது அசெண்டிங்ல எழுதுறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எது ஸ்மால் பாத்தீங்கன்னா எது பிக்கா இருக்கோ அதுதான் ஸ்மால். -20, அடுத்தது -15, -7, -5 புரியுதா? இதை வந்து ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம். அடுத்தது பாசிட்டிவ் நம்பரை அசெண்டிங்ல எழுதிக்கிறோம். இதுல எது வந்துட்டு ஸ்மால்? 1, அடுத்தது 3, 12, then 18, then 25. இது புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? இதையும் நம்ம அசெண்டிங்ல எழுதிக்கிறோம். இப்போ வந்துட்டு எல்லாமே கலெக்டிவா எழுதிக்கலாம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல. அப்போ ஃபர்ஸ்ட் -20, -15, -7, -5 0 வந்துரும். 0க்கு அப்புறம் தான் நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும் இல்லையா, அதனால 0 இங்க இருக்குல்ல அதனால திருப்பி 1, 3, 12, 18, 25 இது எடுத்து எழுதிக்கும். புரியுதா? இதுதான் அசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸையும் நெகட்டிவ் நம்பர்ஸையும் தனித்தனியா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸையும் நெகட்டிவ் நம்பர்ஸையும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம். இதையும் அசெண்டிங்ல. இது வந்து அசெண்டிங். ஓகேவா? திருப்பி இதுக்கப்புறம் வந்து ரெண்டு நம்பரையும் சேர்த்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல இங்க எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் உள்ளது எழுதணும். ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால அந்த 0 நெகட்டிவ்க்கு அப்புறம் 0, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதியிருக்கோம். இதுதான் ஆன்சர்.